ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லேருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்க 040 அப்படின்ற 5G ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏஐ புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு 4K அப்படி இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோப்ரோ கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஆஃப் ஆர் ஆக்ஷன், அதாவது வீடியோஸ்க்கும் பிளாகிங்க்குமே மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்களாம். இதில் வந்து இன்ஃபினிக்ஸோட ஏஐ யூஸ் பண்ணுறாங்களாம். புதுசாக ஒன்றும் கிடையாது, எல்லாத்துலேயும் இப்போ ஏஐ வந்து போச்சு. இதுலேயுமே அதே ஏஐ போட்டுறாங்க, ஒன்றுமே இருக்காது. அதில் இரேஸ் பண்ணுறதுக்கே இரேசர் இருக்கும். நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே தான் இருக்கும். அண்ட் தென் ஒரு ஃபிலிம் மோட், அதாவது ஃபில்ட்ரு மாற்றுறது இருக்கும். அப்புறம் வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்தா அதை வந்து இது பண்ணுறது இருக்கும். அப்புறம் ரீட் அவுட் பண்ணுறது இருக்கும். ஸ்டிக்கராக மாற்றுறது இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ் தான் எப்பயுமே நார்மலாக ஏஐயில் வரது அதே மறுபடியும் போட்டுருக்காங்க. அண்ட் தென் அன்மேட்ச்டு ஸ்மூத்னஸ் செட்டு 4K 60 FPS எப்படின்னு அது எனக்கு தெரியல. பிளாகிங்க்கு வந்து 4Kல பண்ணலாம், அதாவது செல்ஃபியில் வந்து இதில் ஒரு 4K ரெசல்யூஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பெருசாக சொல்லியிருக்காங்க அதில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு ரியர் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் 120 டிகிரி இருக்குது. ஸோ நல்லா வந்து வைடான ஒரு ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் 50 ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைடர் லென்ஸும் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே. அண்ட் அப்பச்சர் ரேட் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ வந்து அல்ட்ரா ஹெச்டி வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 60 FPSல 4K வரைக்கும் நம்மளால் வந்து ஷூட் பண்ணிக்க முடியுமா. அப்பச்சர் ரேட் பாருங்கள் 1/2 இருக்குது கிட்டத்தட்ட. நல்ல ஒரு டீட்டெயிலான டெப்த்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 4K ஹெச்டி கேமராஸ் வந்து செட்டப்ஸ் இருக்குது. ஒரு 4 கேமரா செட்டப் இருக்குது. லைட்டு தனியாக கொடுத்துட்டாங்க. 50 மெகாபிக்சல் கேமரா ஒன்று, ப்ரோக்கன் கேமரா ஒன்று, 180 மெகாபிக்சல் OIS கேமரா ஒன்று, அண்ட் ஜூம் லைட்டு கேமரா ஒன்று. இங்கே ஒன்று, ஒரு லைட் அங்கேயும் ஒன்று இருக்குது. 2 ஃப்ளாஷ் இருக்கும் பொழுது வித்தியாசமான ஒரு டிசைன் சொல்ல மாட்டேன், ஏன்னா OnePlusல நிறையா டிசைன் இப்படி தான் இருக்கும். அண்டு நம்ம வந்து நம்மளால் வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஆனால் கோப்ரோ வந்து இது கூட ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். பேர் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளேவாக இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஸ்டார் கேப்சர், அதான் வந்து டைம் லேப்ஸில் எடுக்கிறது, அந்தமாரி சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்து வாய்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் ட்ராக் பண்ணி வந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ட் தென் டாப் ட்ரெண்டிங் கலர் ஆஃப் 2025 25 ஒன்றும் வரல, அதுக்குள்ளே டாப் 10 ட்ரெண்டிங் கலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பர்பிளிஷ் கலரில் இருக்குது ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு. அது வைலட் அப்படி சொல்லலாம். வைலட் கிரேட் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க, அதுக்கு பேர். லைட் வெயிட் தான், ஒரு 195 கிராம்ஸ் தான் வந்துருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்பவே ஸ்லிம்மாக வந்து மேக் பண்ணி தான் சொல்கிறாங்க. 7.9 mm தான் ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் எல்லாத்துலேயும் கேவ் டிஸ்பிளே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதில் 3 கலர் அவைலபிளாக இருக்குது. ராக் பிளாக்கு, இன்னொன்று வந்து மூவிங் டைட்டானியம், அண்ட் தென் வைலட் கார்டன் அப்படின்ட்டு இந்த ஃபோன் வந்து 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இதில் ஏஐ ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் அதை நான் சொன்னேன் இல்லையா, வால்பேப்பருக்கு ஜென்ரேட் பண்ணுறது, அப்புறம் வந்து ரீட் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை ஒன்று இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதை ஏஐ ஃபீச்சர்னு சொல்லி அதை வந்து இன்பில்டாக கொடுத்துட்டு வராங்க எல்லா ஃபோன்லேயும். இதில் மட்டும் இல்லை, ஆப்பிள் ஃபோனில் சரி, சாம்சங்கில் சரி, விவோவில் சரி, எல்லாத்துலேயுமே இது வந்து வந்துருச்சு. டெவலப் வித் ஃப்ளாக்ஸ், அதாவது வந்து இது வந்து ஒரு சேட்டிங்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜர் மாதிரி சில இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3D கர்வ் டிஸ்பிளே நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 144 ஹெர்ட்ஸ்க்கான 3D கர்வ் டிஸ்பிளே இருக்குது. எனக்கு ஸ்மூத்னஸ்லாமே எல்லா ஃபோன்லேயுமே பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லாவோட 5 கொடுத்துருக்காங்க. 1500 nits வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்னாப்பிங் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டு வந்து கரெக்டாக தான் இருக்கும், ஸ்மூத்தாக தான் இருக்குது. எனக்கு அந்த கேவ் டிஸ்பிளே தான் வந்து பிரச்சனையே. அண்ட் தென் இதில் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. டிமென்சிட்டியோட 8200 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரும்னு நினைக்கிறேன். நம்ம டிமென்சிட்டி இன்னும் வந்தாலே நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம், ஏன்னு தெரியல. அதுவுமே ஈக்குவலாக வந்து ஸ்னாப் ட்ராகன் ஈக்குவலாக வந்து ப்ராசஸ் பண்ணோம். இன்னும் ஒன்று சில இஷ்யூஸ் மட்டும் வருது அப்படி சொல்கிறாங்க. அது அப்டேட்ஸில் சரி பண்ணலாம், அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. அண்ட் ஃப்ளாக்ஷிப் CPU யூஸ் பண்ணியிருக்காங்க, மீடியா சரி சொன்னேன். அது வந்து பார்த்திங்கன்னா 4 nm யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3.1 Hz இருக்குது. 512 GB RAM இருக்குது. அண்ட் 24 GBன்றது வந்து பார்த்திங்கன்னா 12+12 விர்ச்சுவல் RAM 12 வந்துடும். அதனால தான் வந்து 24 GB சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெமரிலாம் வந்து பிரச்சனை இருக்காது. பேட்ரி எல்லாமே வந்து நல்லா கன்சியூம் பண்ணும். வைஃபை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தரும், அதாவது இங்கே ரிசீவ் பண்ணுறதுல அப்படி சொல்கிறாங்க. 5000 mAh வந்து பேட்ரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் ஃபார் மைலேஜ் பைக் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா காரு கூட கேமிங் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. லாங் லாஸ்டிங் டியூரபிள் பேட்டரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து, அதில் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. அண்டு 3 மோட்ஸ் ஆஃப் சார்ஜிங் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 45 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஒயர்டில் பண்ணிக்கலாமா. இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பார்த்திங்கன்னா பைபாஸ் சார்ஜிங்லாம் இருக்குது. அதில் வந்து 2 பேட்டரி இருக்கும் அப்படின்னா உள்ள. ஸோ ஒன்று ஏறுறப்போ இன்னொன்று வந்து ஆஃப் ஆகிருக்கும்.
வந்து நம்மளால் வந்து சார்ஜ் பண்ணிட்டே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க அதனால டெம்பரேச்சருமே வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிளியரான யூஐ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்ஃபேஸு. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. வர்றப்பே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்டில் தான் வருது. 2 இயர் வந்து அப்டேட் வரும். ஒரு 36 மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்துடும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்எஃப்சியுமே வந்து சப்போர்ட் இருக்குது. அதாவது ரிமோட் கண்ட்ரோல்ஸுமே பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹை ரெசல்யூஷனில் நம்மளால் ஆடியோஸ் வந்து இது பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் பேர் பண்ணுறப்ப JBLலையுமே வந்து அவங்க இது டைப் பண்ணியிருக்காங்க சிலதெல்லாம். அண்ட் தென் டாப் பிராண்ட் சைடப்புறம் வந்து இப்போது வந்து போட்டி போகிற அளவுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸோடு தான் வந்திருக்கு. என்ன இருந்தாலும் இதோட ப்ரைஸ் என்னன்றதுலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஃபோன் லான்ச் ஆயிருந்தனா நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 40Kல வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு டிஸ்பிளேவோட